நம்முடைய அறக்கட்டளை மூலமாக ஏழையின் சிரிப்பில் என்ற திட்டத்தின் வாயிலாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் வருகிற மாதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகில் உள்ள சத்திரை என்ற கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு நம்ம நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றோம். இந்த நலத்திட்ட உதவியில அங்கு உள்ள 60 குடும்பங்களுக்கு அவங்களுக்கு உணவு, அரிசி, எண்ணெய், கோதுமை, சேமியா, ரவை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, கொசுவலைகள், தார்ப்பாய்கள், போர்வைகள், ஆடைகள், அப்புறம் அங்க படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக்ஸ், பென்சில் பாக்ஸஸ், காலணிகள், அப்புறம் அவங்களுக்கான ஆடைகள் ஆகியவை வழங்கலான் இருக்கிறோம். இந்த நலத்திட்ட உதவிக்கு பெரிய அளவுல நிதி தேவைப்படுது. நம்மளுடைய ஆண்மநேய சகோதரர் ஒருவருக்கு அவர் முகத்துல நம்ம ஒரு புன்னகையை ஏற்படுத்த போறோம். நம்மளுடைய ஆண்மநேய சகோதரர் ஒருவருக்கு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு அரவணைப்பையும், ஒரு அன்பையும், ஒரு ஆதரவையும் இந்த செயல் மூலமா நம்ம வெளிப்படுத்த போறோம். மேலும் அங்க உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்க போறோம். இவ்வளவு நன்மைகளையும் செய்யக்கூடிய இந்த அன்பான செயலுக்கு அனைத்து அன்பர்களும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு இந்த அன்பான செயலுக்கு தங்களால் இயன்ற வகையிலான நிதியுதவியும் பொருளுதவியும் கொடுத்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்ம பொருள் நிதி கொடுக்கறதோடு மட்டும் இருக்காம அன்றைய தினத்துல அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். ஏன்னா அந்த நிகழ்வு என்பது ஒரு ஜீவகாருண்ய திருவிழா மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் இதை கொண்டாடுறோம். அங்கு நடக்கும் நிகழ்வை நம்ம அங்க நேர்ல சென்று பார்க்கும்போது அங்கு பல நிகழ்வுகள் நடக்கும். அன்பு சார்ந்து, கருணை சார்ந்து பல நிகழ்வுகள் நடக்கும். நமக்குள்ள எப்படி ஒரு கோயிலுக்கு போனா ஒரு வைப்ரேஷன் ஏற்படுதோ அதே போன்று நம்ம ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போறப்போ அங்கு உள்ள சூழல் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றமானது நம்முடைய பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நம்முடைய வாழ்க்கை சூழல் ரீதியாகவோ குடும்ப வாழ்க்கை ரீதியாகவோ பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடியது.